பொன்னி வந்து எந்த வேலையும் வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் அவங்க பாட்டுன்னு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ என்ன எந்த வேலையும் செய்யாமல் இருக்கா, வீடு பெருக்கல, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து டீ போடணும், அது போடலை, அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிக்கல, இவ பாட்டுன்னு இவ இஷ்டத்துக்கு இருக்கா, இவ இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு என்ன மடமா, எப்படி இவ இப்படிலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க பவானி. அதேமாதிரி அவங்க வீட்டுக்காரரும் போட்டு போட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. அவ இந்த வீட்டில் 3 வேலை சாப்பிட்றாள், அதனால் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பவானி டென்ஷன் ஆகி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவள் செய்யலைன்னா போது விடு, அவள் பற்றிலாம் பேசாத என்கிட்டன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பவானி அதுக்கப்புறம் வந்து சுந்தரம் எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா செய்ய வேணாம், எதுக்காக தேவையில்லாமல் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்கிறாரு. உடனே வந்து பொன்னி வந்து அமைதியாக இருக்காங்க. என்ன அமைதியாக இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டில் இருந்தால் வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், நீ பழைய மாதிரி எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சுந்தரம் சொல்கிறாரு. வாயை மூடுறீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன். உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு வெடித்து கொட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கும், இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கும் நான் லாய்க்கு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. கூடிய சீக்கிரம் உண்மையை நிரூபிச்சுட்டு நான் இங்கேருந்து போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பவானி அக்கா, இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, எனக்கு ஏன் வந்து சமைச்சு போடணுன்னு இப்போ சொல்கிறேன். யாரும் எனக்கு சமைச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரோட சாப்பாட்டையும் நான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு என் சாப்பாட்டை தேடிக்க தெரியும். யாரும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் இதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஏன் தலையில் கட்டுறத வேலையை வச்சுக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான வேலை அவங்கவுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னியா இது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பாட்டுன்னு வந்து கிளம்புறாங்க வெளியே. என்னம்மா வெளியே கிளம்பிட்டியான்னு கேட்குறேன். ஆமாம் ஆமாம் மாமா, வெளியே போயிட்டு வரேன். இதுக்கப்புறம் எனக்கு வேலையே வெளியே தான். இதுக்கப்புறம் அந்த உண்மையை கண்டுபிடிக்க நான் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், எங்கே வேணாலும் போகலான்னு. அதனால் அது வேலையை தான் நான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயமும் வந்து என்கிட்ட கேட்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னியா இது இப்படி பேசுகிறா, இப்படி நடந்துக்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வந்து பொன்னியை பார்க்குறாரு. வா பொன்னி, எங்கே போகலாம், நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாரு. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சக்தி, உங்களுக்கு யாரை ட்ராப் பண்ண தோணுதோ அவங்கள ட்ராப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து என்கிட்டலாம் வந்து ட்ராப் பண்ணுற பற்றிலாம் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. கூட பிரீத்தி வந்து வாங்க சக்தி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பிரீத்தி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போ முதல்ல ஆஃபீஸ்க்கு அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு, பொன்னி எங்கேயும் போகிறாளே, எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பின்னாடியே போகிறாரு. பொன்னி வந்து வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி வரதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சக்தி, இதுக்கப்புறம் வந்து நான் தனியாக போவேன், எனக்கு பயமாக இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லலைல்ல, நீங்கள் பின்னாடி வேறு வேலை வச்சுக்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சக்திக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, பொன்னி நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு வீட்டுக்கு வந்து அந்த 2 பேரை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க, எந்த நாடக இதில் வந்து நடிச்சிட்ருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, தனியாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் கேட்குறாங்க, என்ன பொன்னி நீ மட்டும் தனியாக சமைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் எல்லோரும் கேட்குறாரு. ஆமாம் மாமா, இதுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் தானே செஞ்சுக்கணும், அதனால் நானே தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டு மளிகை சாமானும் இந்த வீட்டு பொருள்களும் எடுத்து நான் சமைக்கல, அதையும் நீங்கள் அத்தைக்கிட்ட மறக்காமல் சொல்லிவிடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கிட்ட செமைய டென்ஷன் ஆயிரம். என்ன சொல்கிறா அவள், நானும் பார்த்துட்ருக்கேன், அவள் ரொம்ப திமிராக நடந்துட்டுருக்கா, என்ன நினச்சிட்ருக்கா அவள் அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே பாரு ஜெயா, அவள் யார் பேச்சுக்கும் வரல, அவள் பாட்டுன்னு அவள் வேலை உண்டுன்ட்ருக்கா, தேவையில்லாமல் எதுக்கு அவள் பேச்சுக்கு போய் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க, நாங்களும் பார்த்துட்ருக்கோம், ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கிறத பற்றியும் பொன்னி வந்து இந்த மாதிரி தனியாக சமைச்சு சாப்பிட்றத பற்றியும் செமையாக கிண்டல் அடிக்கிறாரு சுந்தரம். அதை கேட்டு பொன்னி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், அமைதியாக இருந்த வரைக்கும் தான் இந்த பொன்னி அமைதியாக இருப்பா, தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்தீங்கன்னா உங்கள் கதை எல்லாத்தையும் நான் எடுத்து விட வேண்டியது இருக்கும். அன்னைக்கு பார்த்தனே ஒரு பொண்ணு அவங்க கூட, அதை அவங்கக்கிட்ட சொல்லவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அவள் என்ன சொல்கிறா, ஓவராக பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பவானி வராங்க. இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு.